கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். பழைய சினிமா பாடல். எங்கே நிம்மதி இருக்கிறது? மனிதன் நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டி பல இடங்களை தேடி செல்கிறான். இன்றைய நவீன காலத்தில் ஒரே அச்சம், குழப்பம், ஒரே திகிலாக இருக்கிறது. மனசில் அமைதியே இல்லை. மலை உயரத்துக்கு சென்று அங்கே ஜெபம் செய்யலாமா? இல்லை ரொம்ப தூரம் போயிட்டு தனிமையாக இருந்த அமைதி கிடைக்குமா? இல்லை கடற்கரை ஓரம் சென்று அமைதியாக அமர்ந்திருந்தால் மனதிற்குள் அமைதி பிறக்குமா? ஒரு சிலர் வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது, கொஞ்சம் மது குடித்தாதான் நிம்மதி கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் இந்த வீட்டில் இருக்கிறதே அமைதியே இல்லை, அமைதியே சூழ்நிலையே இல்லை, எனவே வீட்டை விட்டு போயிட்டாக்க அமைதி கிடைக்குமா? இப்படி அமைதி வேண்டி மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் எதில் கிடைக்கும் அமைதி, எங்கே கிடைக்கும் அமைதி என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்மை அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். அமைதின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் சண்டை இல்லாமல் இருக்குதோ, போர் இல்லாமல் இருக்குதோ, எங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதோ அது அமைதி அல்ல. இது வெளிப்புறத்திற்கான ஒரு அமைதி, அது எக்ஸ்டர்னல் பீஸ். ஆனால் உண்மை அமைதி உள்ளத்தில் நாம் உணர்கின்ற ஒரு அமைதி. இந்த அமைதியை தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசு இரா உணவு அருந்திய பின் தனது சீடர்களை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான கடினமான சவால்களை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை முன் உணர்ந்து ஆண்டவர் நீண்ட சொற்பொழிவினை அவர் ஆற்றுகின்றார். இதைத்தான் நம்ம யோவானேது நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16, 17 இந்த அதிகாரங்களில் இந்த ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ், பிரியாவிடையின் உரையை நாம் வாசிக்கின்றோம். அந்த பிரியாவிடையின் உரைகளைத்தான் இன்றைய வாரங்களில் நற்செய்தியாக அதை பகுதி பகுதியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் என் அமைதி உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லிவிட்டு குருவானவர் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குருவானவரோடு சேர்ந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைக்கு ஒற்றுமையும் அமைதியையும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு திருப்பலியும் அமைதியின் செய்தியினை நமது உள்ளத்திற்கு கொடுக்கிறது. இந்த அமைதியினை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்ற இந்த வேளையில் அமைதியை பற்றி அகுஸ்தினார் 3 நிலைகளில் சொல்லுகின்றார். 1, நம்முடைய எண்ணத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வருவது, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணங்களை சிதறடிப்பதல்ல, நம்முடைய எண்ணங்களை கட்டுக்குள் கொண்டு வருவது போதும் என்ற ஒரு மனநிலையில் ஒருங்கிணைத்து ஆண்டவர் மீது நமது சிந்தனையை பதிப்பது. 2வது, இதயத்தில் அமைதி. நம்முடைய இதயம் ஆண்டவரின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு
ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இதயம் நிரம்புகின்ற போது அங்கு அமைதி நிரம்புகின்றது. இதயத்தில் அமைதி, எண்ணத்தில் அமைதி, இதயத்தில் அமைதி. மூன்றாவதாக நமது உறவுகளில் அமைதி என்று கூறுகின்றார். இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவில் நாம் அமைதியை கொண்டிருப்பது, அயலாரோடு கொண்டிருக்கின்ற உறவில் நாம் அமைதியான உறவை கொண்டிருப்பது, இவை சரியாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய உள்ளமும் அமைதியை கொண்டிருக்கும். இந்த இதயம் மகிழ்ச்சியினால் அனைத்தையும் சிறப்பாக ஆண்டவருக்கு உகந்ததாக அது அமைத்து கொள்கிறது என்று புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். எனவே நமது சிந்தனையை கட்டுக்குள் கொண்டு வருவதில் அமைதி காணுகின்றோம். இதயத்துள் ஆண்டவரை நிரப்பிக் கொள்வதினால் அமைதி காணுகின்றோம். அயலாரோடு இருக்கக்கூடிய பகைமையை நீக்கி ஒப்புரவின் வழியாக நல்ல உறவினை கடவுளோடும் இறைவனோடும் கொண்டிருப்பதினால் இந்த அமைதியை பெற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் சீடர்களோடு கடலில் பயணிக்கின்றார். கடல் பெரும் காற்று வீசுகிறது, அங்கு கடல் கொந்தளிக்கிறது, அங்கு மூழ்கும் நிலையில் அலறுகிறார்கள். அப்போ இயேசு அங்கே படகுல தூங்கின்னு இருக்கிறார். உனக்கு அச்சமே இல்லையா என்று இயேசுவை அவர்கள் வினவுகிறார்கள். அப்போ இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகின்றார். அமைதியாய் இரு என்று சொல்லுகின்றார். அமைதியாய் இரு என்று சொல்லுகின்றார். காற்றும் கடலும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றது. அமைதி, பேரமைதி உருவாகின்றது. ஆனால் இந்த இயற்கை ஆண்டவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டது, பேரமைதி உருவானது. ஆனால் இயேசுனுடைய சீடர்களில் அந்த பயம், கலக்கம், அச்சம், இவர் யாராக இருப்பாரோ என்ற ஒரு கலக்கத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் இந்த இயற்கையோடு கொண்டிருக்கின்ற அமைதியை குறிப்பிடவில்லை. இயற்கை தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அமைதியாக இருப்பதை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. மாறாக நமது உள்ளத்தில் அமைதி வேண்டும், நம்முடைய சிந்தனையில் அமைதி வேண்டும், நமது செயலில் அமைதி வெளிப்படுத்த வேண்டும். இதைத்தான் உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தனது சீடர்களுக்கு தோன்றிய போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அங்கு அமைதியின் செய்தியினை அவர்களுக்கு கொடுக்கின்றார். காரணம் என்னவென்றால், இயேசுவின் சீடர்கள் இதோடு நம்முடைய வாழ்வு, இயேசுவிடம் கொண்டிருந்த உறவு முடிந்தது. இயேசுவோடு நாம் கொண்டிருந்த இந்த பயணம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லி அவர்கள் பழைய வாழ்வை நோக்கி பயணித்தார்கள். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்து விட்டார் என்று சொன்னபோது அவர்களுக்குள் அச்சம், கலக்கம். காரணம், மறுதலித்து விட்டோம், துன்ப வேளையில் ஆண்டவரோடு இல்லை, ஆண்டவரோடு நாம் இந்த சிலுவை அடியில் இறுதி வரை நிற்கவில்லை, எப்படி அவரை எதிர்கொள்வது, சந்திப்பது என்ற ஒரு கலக்கம், அச்சம், அதே போன்று எதிர்ப்புகள் பல நிறைந்த அந்த சூழ்நிலையில் சீடர்கள் அமைதியற்ற மனநிலையில் இருக்கின்றார்கள், குற்ற உணர்வு கொண்ட மனநிலையில் இருக்கின்றார்கள். உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு முறையும் அமைதி கொடுக்கின்ற ஆண்டவர் அவர்களது குற்ற உணர்வை நீக்கி உள்ளத்தில் அமைதி ஏற்று உறுதி கொள்ள, தைரியமாக இருக்க, இந்த அமைதியின் செய்தியின் வழியாக நீங்கள் எல்லா விதமான அச்சத்தையும் நீங்கள் நீக்கி தைரியமாக வீரத்தோடு இந்த அமைதியின் செய்தியினை அறிவிக்க அவர்களை தயார்படுத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுலும் பர்னபாவும் யூதர்களால் கற்களால் அவர்கள் அடிக்கப்படுகின்றார்கள். பவுலை கல்லால் அடிக்கிறாங்க, அவர் ஊருக்கு வெளியில் இழுத்துன்னு வந்து போடுறாங்க. அப்போ
இந்த பவுல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க யூதர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் பவுலை சூழ்ந்து நிற்கின்றார்கள். பவுல் அங்கு எழுந்து அவர் அந்த துன்ப வேளையிலும் அடிப்பட்ட அந்த காயத்தோடு அவர் எழுந்து நிற்கின்றார். அவர் மீண்டும் அந்த யூதர்கள் இருந்த எங்கே அடி வாங்கினாரோ அதே இடத்திற்கு போகிறாரு. ஆண்டவர் இயேசுவின் பணியினை தைரியத்தோடு வீரத்தோடு அவர் எடுத்துரைப்பதற்காக ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வு என்று சொல்லி அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அங்கே எதிர்ப்பு இருக்குது, போகக்கூடாது. பிரச்சனை இருக்குது, போகக்கூடாது. அங்கே போனால் தீர்த்து கட்டிடுவானுங்க, போகக்கூடாது. இங்கே இந்த சம்பவம்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு எங்கே பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான சூழ்நிலை எங்கே இருக்குமோ அங்கே போவேன் அப்படி என்ற ஒரு மனநிலை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு சொல்லுவது, எங்கே இடுக்கண் வருத்தம் துன்பம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் அமைதியின் தூதுவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எங்கெல்லாம் மன வருத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதியின் செய்தியினை அறிவிக்க வேண்டும். எங்கெல்லாம் சவால்கள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் ஆண்டவரின் அன்பை வாழ்ந்து காட்டுவதனால் வருகின்றதோ அங்கெல்லாம் தைரியமாக சென்று நான் அமைதியின் தூதுவன், அன்பின் தூதுவன் என்பதை வாழ்வின் மூலம் சான்று பகரும் ஒரு வாழ்வினை வாழ நமக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியார் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஒரு முறை நடந்து போயினே இருந்தாராம். 2 குடும்பத்துக்கு சண்டை. அப்போ அந்த சண்டையில் பயங்கர சத்தம், ஒருத்தவங்க மாற்றி திட்டிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் வேடிக்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இவங்க பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்கடா, இவர் பயங்கரமாக திட்டுறாங்கடா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நிற்கிறாங்க. அப்போ பிரான்சிஸ் அசிசியார் போகிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டு நாய் இவங்க வீட்டில் எச்சம் பண்ணிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை கேட்டவுடனே பிரான்சிஸ் அசிசியார் என்ன பண்ணாராம், அவர் அந்த எச்சத்தை அவர் தன்னுடைய கைகளினால் அதை அந்த இடத்திலிருந்து தூய்மைப்படுத்தி அந்த இடத்த கழுவிட்டுட்டு அவர் மான் குப்பத்தொட்டில் போயிட்டு அவர் மாண்டு நடந்தாராம். அமைதி உண்டானது. எதுனாடா அது, யார் அது? 3வது ஆள் இந்த செயலை செஞ்சுட்டு போகிறாரு, தூய்மையாக்கிட்டு போகிறாரு அப்படின்ட்டு அமைதியானார்கள், வெக்கப்பட்டார்கள். கலவரம் அமைதி உற்றது. அவரவர் வீடு திரும்பி சென்றார்களாம். பிரியமானவர்களே, அமைதியின் செய்தியினை பெற்றுக்கொண்ட நாம் உள்ளத்தில் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அமைதியினை பெற்றுக்கொள்கின்றனாம். நமது உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால் ஆண்டவரின் அமைதியினை செயல்படுத்திட எங்கெல்லாம் வன்முறை இருக்கிறது, எங்கெல்லாம் அமைதிக்கு எதிரான செயல் இருக்கின்றது, நீதிக்கு எதிரான செயல் நடைபெறுகின்றது, இறை அரசின் மதிப்பீடுக்கு செயலுக்கு எதிராக நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் தைரியத்தோடும் வீரத்தோடும் நாம் துணிந்து செயல்படுகின்ற போதுதான் அதுதான் அமைதியின் உண்மை சீடர்களாக இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் எங்கே கலவரம் நடந்ததோ, அமைதி இல்லையோ, எங்கெல்லாம் கலக்கமுற்றார்களோ அங்கெல்லாம் சென்று அமைதியை ஏற்படுத்தினார். இத்தகைய அமைதியின் தூதர்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.